الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. يا حي يا قيوم برحمتك نستغيث. الله لا إله إلا هو الحي القيوم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله لا إله إلا هو الحي القيوم. الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا. واعف عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. واعف عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இரவில் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக. பகலில் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தனியாக செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கூட்டாக செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இருட்டில் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வெளிச்சத்தில் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பகிரங்கமாக செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லா பாவங்களையும் மன்னித்து இன்று நாங்கள் அன்று பிறந்த பாலகனாக நாங்கள் ஊருக்கு திரும்ப வேண்டும். யா அல்லாஹ், பாவிகளாக நாங்கள் திரும்பக்கூடாது. யா அல்லாஹ், அது உன் கையில் இருக்கிறது. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சீதேவித்தனமான பெற்றோர்கள் எங்களை பெற்றதன் காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்தாய். காரணமாகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களுக்கு எல்லா கயிறு வர்க்கத்தையும் கொடுப்பாயாக. எங்களை எந்த பெற்றோர்கள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் மன்னரை விசாலமாக்கி தருவாயாக. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது என்னென்ன துஆக்கள் எல்லாம் எங்களுக்காக செய்தார்களோ அத்தனை துஆக்களையும் அவர்கள் எங்களுக்கு செய்ததன் காரணமாக எங்களுக்கு மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் நிறைந்த வர்க்கத்தை கொடுத்து யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான கயிறு வர்க்கத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் எங்கள் உறவுகளை நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு எல்லா ஹைர் பரக்கத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் ஒரு அலிஃப் என்ற ஒரு எழுத்து சொல்லிக் கொடுத்திருந்தாலும் யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான ஹைர் பரக்கத்தையும் கொடுப்பாயாக. எங்கள் ஆசிரியர்களில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து சரீர சுகத்தை கொடுத்து நிறைந்த பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஆசிரியர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்கள் மன்னரை யா அல்லாஹ் விசாலமாக்கி ஒளிபுருந்தியதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சூனத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த சமுதாய தலைவர்கள் அன்று முதல் இன்று வரை எந்தெந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் சமுதாயத்திற்காக பாடுபட்டார்களோ அந்த சமுதாய தலைவர்களில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீண்டாய் நிறைந்த வர்க்கத்தை கொடுப்பாயாக. எந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்கள் மன்னரை யா அல்லாஹ் விசாலமாக்கி யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சமுதாய தலைவர்கள் யாரெல்லாம் உடல்நல குறைவாக யா அல்லாஹ் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுப்பாயாக. எந்தெந்த சமுதாய தலைவர்களால் குறிப்பாக யா அல்லாஹ் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் மிக உடல்நல குறைவாக மருத்துவ இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை